ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, இன்றைக்கி என்னோட மெஹந்தி ஃபங்க்ஷனை பற்றிய ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட மெஹந்தி ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா, நாங்கள் நைட்டில் தான் போட்டோம். அதாவது 6ஆம் தேதி நைட்டில் போட்டோம். அப்புறம் 7ஆம் தேதி வந்தவங்களுக்கு போட்டோம். அதுக்கு பிறகு அடுத்த நாள் வெட்டிங். அந்த மாதிரி தான் நாங்கள் ப்ளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் ப்ளான் பண்ணியிருக்கப்போ எப்படின்னா, ப்ரைடலுக்கு வந்து ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட்டும் வாரவங்களுக்கு இன்னொரு மெஹந்தி ஆர்டிஸ்ட்டும் போட்டால் ரொம்ப குயிக்காக நம்மளோட வேலைகள் முடியணும். நாங்கள் ரொம்ப டேஸ்க்கு முன்னுக்கே 3 மந்த்துக்கு முன்னுக்கே நாங்கள் வந்து புக் பண்ணி ப்ளான் பண்ணியாச்சு. ஆனால் சடன்லி வெட்டிங்கில் வந்து பிரேக் ஒன்று ஆகுறது வந்து என்னதுன்னா, நான் ஏற்கனவே புக் பண்ண மெஹந்தி ஆர்டிஸ்ட் வர இயலாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்லாத ஒரு பதிலாக மெஹந்தி அன்னைக்கு வர இயலாதுன்னு சொல்லிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த டைமில் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணவங்க தான் நம்ம ஏற்கனவே மற்றவங்களுக்கு நான் ப்ரைடலுக்கு போட புக் பண்ணியிருந்த இனியா பியூட்டி சென்டரில் உள்ளவங்க. அவங்க தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நான் அந்த டைம் வந்து இவங்க வரலை அப்படின்ட்டு சொல்லி நைட்டுக்கே இவங்களை கூப்பிட்டு மெஹந்தி போட்டோம். இது ஒரு மறக்க முடியாத இன்சிடெண்ட்டாக இருந்துச்சு என்னோடய வாழ்க்கையில். அந்த மாதிரி சில நம்மையே மீறி எவ்வளோ தான் ப்ளான் பண்ணாலும் வந்து கொலப்ஸாகத்தான் செய்யும். எனக்கு அந்த டைமில் நமக்கு கிடைக்கிற ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் தான் எனக்கு இனியா பியூட்டி சென்டரில் உள்ளவங்க குயிக்காக வந்து நைட் எனக்கு போட்டு அம்மாவுக்கு போட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்தவங்க அவ்வளோ பேருக்குமே ஃபுல்ஃபில்லாக போட்டு விட்டாங்க. இவங்களே தான் மெனிக்யூம் பெடிக்யூம் பண்ணி விட்டாங்க. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. வெட்டிங்க்கு 1 டேக்கு பிஃபோர் தான் பண்ணணும். அப்போ தானே கொஞ்சம் ரொம்ப க்ளோவிங்காக இருக்கும். அதுக்காக அவங்களே பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி எனக்கும் மெஹந்தி போட்டு வந்தவங்க எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே போட்டாங்க. ரொம்ப தேங்க்ஃபுல்லான மூமெண்ட். இதில் என்னோடய மெஹந்தி ஃபெஸ்டிவலோட ஃபோட்டோஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நான் யூஸ் பண்ண ஜுவல்ஸ் ட்ரெஸ் எல்லாமே இந்தியாவிலேருந்து நாங்கள் புக் பண்ணி எடுத்தது தான். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. மெஹந்தியுமே நெக்ஸ்ட் டே வந்து ரொம்ப அழகான ஸ்டைனும் கொடுத்துச்சு. எல்லாமே ஆர்கானிக் தான். நான் வந்து சிஸ்டருக்கு மெஹந்தி வந்து நான் தான் போட்டேன். வெட்டிங் வேக்னால அவங்களுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னுக்கே வந்து மெஹந்தி போட்டாச்சு. அப்போ நமக்கு வெட்டிங் டைம் அவங்களுக்குமே ரொம்ப ஸ்டைன் பெஸ்ட்டாகவே ரிசல்ட்ஸ் இருந்துச்சு. அந்த ஃபோட்டோஸையும் நான் அதில் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சின்ன மெமோரிஸை வந்து இந்த மாதிரி தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, அடுத்து வந்து வெட்டிங் ஷாப்பிங்கை பற்றியான வீடியோவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்கானிக் கோன் மெஹந்தி ஈவெண்ட்க்கு எதுவும் வேணும்னா என்னை கண்டக்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். கவிதை துடுப்பாக மாறுவேன், கரையை தாண்டுவேன், அடி ராட்சசியே.